நெகட்டிவ் ஏதாவது வருமா? முற்பகுதி நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப பிளஸ் மட்டும்தான். சனியனோட இயற்கையான குணாதிசயம் என்ன தெரியுங்களா? நீ கடினமா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியரா டெடிகேட்டடா வேலை பண்ணணும். அப்பதான் நான் அதுக்கான பலனை கொடுப்பேன். ஒரு வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு பையனா இருக்கலாம், ஒரு வயசு பையனுங்களுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருக்கலாம், லவ் பண்ணணும்னு, அது கிடைக்கலாம். ஜென்ம குரு வரவங்க எல்லாரும் காட்டுக்கு போயிடுவாங்களா? அப்படி கிடையாதுங்க. ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னும் போது நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். கூடான் நட்பு கேடு விளைவிக்கும். தேவையில்லாத ஒரு சவகாசம், அந்த சவகாசத்தினால நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் வரும். மேக்சிமம் பாருங்க, மத்தவங்களுக்கு உதவுறது அப்படின்றது உடல் அளவுல உதவிக்கோங்க, சொல் அளவுல உதவிக்கோங்க, செயல் அளவுல உதவிக்கோங்க. பணத்தளவுல உதவுறது அப்படின்றது வேண்டாம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 2026ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அதை தான் பார்க்க போறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். அந்த 2 பகுதியை ஏங்க சொல்றீங்க அப்படின்னா, 1/6/2026 குரு பகவான் பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப 1/6/2026 வரைக்கும் மிதுனத்துல அமர்ந்து ஒரு விதமான பலன்களும், அதுக்கப்புறம் கடகத்துல பயிற்சியான பின்னாடி ஒரு விதமான பலன்களும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகத்துல பயிற்சியான பின்னாடி குரு பகவானோட 9ஆம் பார்வை சனி மேல படியும். அதனால பலன்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். அதாவது முற்பகுதி ஒரு விதமான பலன்களும், பிற்பகுதி ஒரு விதமான பலன்களும் வரும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்னென்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், அதுவும் பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முற்பகுதி பார்த்துக்கலாம். அதாவது 1/6/2026 வரைக்கும் என்ன மாதிரி பலன்கள். முதல்ல சனியில இருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம். அந்த விதத்துல சனி பகவான் உங்களுக்கு 10ல, அதாவது கர்ம சனியா இருக்கான். தொழில் ஸ்தானத்துல சனி, விதி கிரகம், தொழில் கிரகம், தொழில் ஸ்தானத்துல அப்படின்னு சொல்லலாம். அப்ப தொழில் ஸ்தானத்துல சனி பொதுவா என்ன சொல்லுவாங்க? தொழில் ஸ்தானத்துல சனி தொழில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேன்மை, முன்னேற்றம், வளர்ச்சியை நோக்கி அப்படிம்பாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டா, ஒரு விதத்துல உண்மை, ஒரு விதத்துல போய். எந்த விதத்துல உண்மை? அது அந்த பலன் உண்மை. எந்த விதத்துல போய்? இங்க தொழில் ஸ்தானத்துல சனி உட்கார்ந்துட்டு இருக்கான். சனியனோட இயற்கையான குணாதிசயம் என்ன தெரியுங்களா? நீ கடினமா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியரா டெடிகேட்டடா வேலை பண்ணணும். அப்பதான் நான் அதுக்கான பலனை கொடுப்பேன். நான் பெரிய கோட்டீஸ்வரங்க, நான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய ஃபேக்டரி வச்சு நடக்கிறேன், எனக்கு நம்ம ஒரு பிக் ஷாட், என்னால பயங்கர கடினமாலாம் உழைக்க முடியாது. என்கிட்ட பல ஆயிரம் பர்சனாலிட்டிஸ் வேலை செய்யறாங்க, பல 100 பேர் வேலை செய்யறாங்க, அதனால நான் கால் மேல கால் போட்டுட்டு வேலை வாங்குவேன் அப்படின்னா நீ பெரிய லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியாது. சனி பாருங்க, நீ எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் உன் மனதளவுலயாவது நீ ரொம்ப சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உடம்பு உழைச்சி வேர்வை சிந்தி வேலை செய்யணும் அப்படின்னு இல்லைனாலும் மனதளவுலயாவது நீ டெடிகேட்டடா ஒர்க் பண்ற அப்படின்னும் போது உன்னோட முன்னேற்றம் உறுதி. நான் பெரிய லெவல்ல ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின் போது நீ கீழே போயிட மாட்டேன். ஏன்னா சனி நல்ல பொசிஷன்ல இருக்கான், அப்படியே ஸ்டேசிஸ் ஆயிடுவேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சனியினோட கேரக்டர் இது. அதுக்கப்புறம் ராகு பகவான் 9ஆம் பாவம், பாக்கியஸ்தான ராகு. ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், மேன்மை, முன்னேற்றம், அதிர்ஷ்டம், ஃபாரின் போறதுக்கான யோகம், இது எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அம்மா இது அப்பா ஸ்தானமும் ஆச்சேம்மா. நெகட்டிவ் ஏதாவது வருமா? முற்பகுதி நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப பிளஸ் மட்டும்தான். புரியுதுங்களா? ரொம்ப நாளா நான் இந்த விஷயம் வரணும், கிடைக்கணும்னு எதிர்பார்த்தேன். அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிச்சு. அது எந்த விஷயமா இருக்கலாம்? ஒரு வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு பையனா இருக்கலாம், ஒரு வயசு பையனுங்களுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருக்கலாம், லவ் பண்ணணும்னு, அது கிடைக்கலாம். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷனுக்கு நான் ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கேங்க, கிடைக்கவே இல்லை. ஏன்னா பொதுவா அரசாங்கம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் தானே, நாட்கள் பிடிக்கும் தானே, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒண்ணு ஃபேவர் ஆகலாம். புரியுதுங்களா? ஆக என்னோட ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம். இந்த பிராப்தத்தை யார் ஏற்படுத்தி கொடுப்பா? ராகு ஏற்படுத்தி கொடுப்பா. அதுக்கும் மேல கேத்து 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல கேத்து. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும், இல்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னோட தம்பி தங்கச்சி நான் செலவு பண்ணி வெளிநாடு படிக்க அனுப்பிச்சேன், சந்தோஷம். வெளிநாடு வேலைக்கு அனுப்பிச்சேன், சந்தோஷம். இல்ல அவங்களே வெளிநாடு வேலைக்கு போனாங்க, அதுவும் சந்தோஷம். எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்கும், என்னோட முக்கியமா என்னோட இளைய சகோதரர்களுக்கும் இருந்த ஒரு அந்யோன்யம் அப்படின்றது கம்மி ஆயிடுச்சு. எங்க 2 பேருக்குள்ள கேப் அதிகமாயிடுச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு. அது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் தேவை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து நம்ம குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பாத்தீங்க சுயஸ்தானத்துல ஜென்ம குருவா இருக்காரு. பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. அப்ப ஜென்ம குரு வரவங்க எல்லாரும் காட்டுக்கு போயிடுவாங்களா? அப்படி கிடையாதுங்க.
ஜென்ம குரு வனத்திலே அப்படின் போது நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். சம்பந்தமே இல்லாம ஒரு தொழில் கூட போவாங்க. உதாரணத்துக்கு ஒரு டாக்டர், அவங்க வந்து நல்ல எஃபிகசியான டாக்டர், திடீர்னு அவங்களோட பேஷன் வந்து பாருங்க ஃபேஷன் டிசைனிங். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனரா போவாங்க, இல்ல ஒரு மாடலா போவாங்க. சம்பந்தமே இல்லாம தொழில் கூட நிறைய பேர் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்க போறீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு போய்க்கோங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கூடா நட்பு கேடு விளைவிக்கும். தேவையில்லாத ஒரு சவகாசம், அந்த சவகாசத்தினால நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் வரும். அது ஆப்போசிட் ஜெண்டர், இப்ப நான் ஆணுனா பெண்ணால வருமா, வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நான் ஆணுனா ஆணால வருமா, அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஆப்போசிட் ஜெண்டர்னாலே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, சேம் ஜெண்டர்ஸ்னாலே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். யார் கூடயும் சேராமே இருந்துடலாமா, அப்படி வாழ முடியாது இல்லையா? எல்லாரு கூடயும் வந்து சோசியலிசம் அப்படின்றது தேவைதானே. அப்ப என்னதான் பண்ணணும், எல்லாரு கூடயும் பேசுங்க, பழகுங்க, உங்களோட பர்சனல பகிராதீங்க. பொதுவா வந்து பாருங்க, உங்களோட பர்சனல பகிரும் போது அதுவே உங்களுக்கு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, சிம்பிள். இப்ப அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம். பிற்பகுதி அப்படின்னும் போது 1/6/2026 இருந்து 2026 முடிய எப்படி இருக்குங்க அப்படின்னா, சனி கர்ம சனியா தான் இருக்கான், தொழில் சனியா தான் இருக்கான். தொழில் சனி, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அதுக்கான பலனை கொடுப்ப, ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். பிற்பகுதியில என்ன ஆகுது, குருனோட 9ஆம் பார்வை அவன் மேல படியுது. அட போங்கயா, நீ என்ன வேலை செய்யாட்டி போ, என்னமோ ஓரளவுக்கு செய்யணும், அதுக்கான பலனை கொடுத்துட்டு போயினே இருக்கிற அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு சனி வந்துருவான். சோ இது ஒரு பெரிய பிளஸ். சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் முழுசும் 2026 முழுசும் இருக்கான். பிற்பகுதியில கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆவான், கொஞ்சம் லீனியண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு பலன்களை கொடுப்பான் அப்படின்னு சொல்ல நம்மள கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவான். நீ செய்யாட்டப்போ நான் வந்து தராச வச்சுக்கினே அலையிற மாதிரி இல்ல, இப்ப போனா போதும் அப்படின்னு நான் பலனை கொடுத்துடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சனிக்கு வந்து, புரியுதுங்களா? அதுக்கடுத்து ராகு 9ஆம் பாவம் ராகு பாக்கியம், திடீர் பாக்கியம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுப்பான். ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி எல்லாமே கொடுப்பான். நான் முன்னமே சொன்ன மாதிரி ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒண்ணு கொடுப்பான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா 9ஆம் பாவம் அப்படின்றது ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன் நீங்க ஏதாவது போறீங்கன்னா அது தடைப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து பாருங்க வெளிநாட்டுல ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தந்தையை குறிக்கக்கூடிய பாவமும், தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு மன அமைதியின்மை, ஒரு மனமுட்டம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது பெரும்பாலும் ஒரு பெண்ணால ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சோ இதுல விட்டு கொடுங்க. ஏதாவது விஷயம் தப்பு தண்டா கேள்வி பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள். அனலைஸ் பண்ணிட்டு சட்டுன்னு ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயம் மாறும். கேத்து 3ஆம் பாவம் சேம் திங், அவர் எந்த மாற்றமும் கிடையாது, அவர் அதே பலன்களை தான் கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு அப்படின் போது குடும்பத்துல திடீர் தன பிராப்தி, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனா அது வாக்குஸ்தானம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா புதன் பகவான். புதன் பகவானுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னு கேட்டா பகை கிரகம். அப்ப நம்ம வந்து வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா மாட்டிப்போம், ட்ராப் ஆயிடும். அப்ப என்ன பண்ணும், சிம்பிளா யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. இந்த பையன் ரொம்ப தெரிஞ்ச பையங்க, ரொம்ப கஷ்டப்படுறான், அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் இறை வழிபாட்டுல இருந்தவங்க, ரொம்ப நல்ல குடும்பம், ஒத்துக்கலாம், உண்மைதான், ஒத்துக்கிறோம் நாங்களும். அந்த பையன் ஒரு தனியா வந்து பாத்தீங்கன்னா தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். சப்போர்ட்டுக்கு யாருமே ஆள் இல்லை, அதனால நான் சப்போர்ட்டிவா இருக்கேன். அவனுக்கு வந்து பாருங்க ஷூரிட்டி கையெழுத்து நான் போடுறேன், போடாதீங்க, போட்டா என்ன ஆகும், மாட்டிப்போம். அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே நல்ல இறை வழிபாடு குடும்பமா இருக்கலாம், நல்ல குடும்பமா இருக்கலாம். இந்த பையன் எப்ப எப்படி மாறும், எந்த நேரத்துல எந்த புத்துல எந்த பாம்பு வெளியே வரும் தெரியாது இல்லைங்களா? அப்ப அந்த ரிஸ்க் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம மேக்சிமம் வந்து பாருங்க, மத்தவங்களுக்கு உதவுறது அப்படின்றது உடல் அளவுல உதவிக்கோங்க, சொல் அளவுல உதவிக்கோங்க, செயல் அளவுல உதவிக்கோங்க. பணத்தளவுல உதவுறது அப்படின்றது வேண்டாம். இந்த விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா மிதுனத்துக்கு வந்து பாருங்க லார்ட் ஆஃப் 7 and 10 யாரு அப்படின்னா குரு பகவான். குரு பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா கலத்திர ஸ்தானத்துக்கும் அதிபன், அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன். அவன் தனஸ்தானத்துல வந்து உட்கார்றதுனால என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பான் அப்படின்றத சொல்லிட்டேன். அதுக்கும் மேல குருனோட பார்வை 6, 8, 10 இருக்கு. அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு பார்வை. குருனோட ஒரு தயவுனால கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை வாழறதுக்கான வாய்ப்பு உண்டு. 8ஆம் பாவத்துல குருனோட பார்வை இருக்கு. என்னோட ஹிடன் சீக்ரசிஸ் இருக்குங்க, நான் லவ்ல இருக்கேன், ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அஃபேர்ல இருக்கேன், இதெல்லாம் வந்து வெளியே தெரிஞ்சிடுமோன்ற பயம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடுமோன்ற பயம் இருந்தா பெருசா கவலைப்பட வேண்டாம். குருனோட பார்வை 8ஆம் பாவத்துல இருக்கிறதுனால அதுல இருந்து ஓவர் கம் ஆயிடுவீங்க. வெளியே தெரியாம குருவே பார்த்துவாரு அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா லவ், ரிலேஷன்ஷிப், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எல்லாம் சொல்றீங்களேம்மா, அதெல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லையம்மா. எங்க இல்லாதவங்களை பத்தி கவலை இல்லைங்க, இருக்கிறவங்களுக்கு பத்தி தான். இந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம், இல்லாதவங்க அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம் இல்லைங்களா? அப்ப அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இது வந்து பாருங்க பலன்கள். பலன்கள் அப்படின் போது குரு பார்வை என்னென்ன பாவத்தை பாக்குறா,
அந்த பாவம் எது சம்பந்தப்பட்டது? பொதுவா 8ஆம் பாவம் ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் அது சம்பந்தப்பட்டது. அதனால அந்த விஷயம் சொல்றோம். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை குரு பாக்குறான். அப்ப நீங்க கொஞ்சம் உழைக்கிறீங்க அப்படின்னா போதும், உழைக்க ரெடி அப்படின்னா பிளானட்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. குருவும் வந்து உங்க தொழில மேன்மை, முன்னேற்றம், அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றத ஏற்படுத்துவோம். ஆக மிதுன ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா, பிற்பகுதி ரொம்பவே சூப்பரா இருக்கு, முற்பகுதியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2026 உங்களுக்கு இனிமையான வருடமா அமையும். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பொதுவான பலன்கள்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 50% ஒவ்வொரு சுய ஜாதகத்திலயும். அதுக்கும் மேல மீதி 50% வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, தசநாதன் வலுத்து இருக்கானா இல்ல வந்து கெட்டு போயிருக்கானா அதை பொறுத்துதான். இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைங்க நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்ப நாங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், பிள்ளைங்களால பிரச்சனை, கணவரால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, எங்களோட ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ். அந்த சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா இதுக்கு வழி இருக்கு, வழி இல்லை அப்படின்றது தெளிவா சொல்லிட முடியும். இல்லைங்க நாங்க வாழ்க்கையில வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாலும் சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.